காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு ஒரு 3 பக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. நீங்களே சொன்னீங்க 2022 அறிவிப்பு வரும்போது ஒரு புதிய விமான நிலையம் வரும்போது எல்லாருமே ஆதரிப்பாங்க. அன்னைக்கேவா பரந்தூர்ல மக்கள் போராடினாங்க, ஏகனாபுரத்தில் போராடினாங்க. விமான நிலைய அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் போராட்டம் 7 ஆண்டுகளா நீடிக்குது சார். அதான் சார் சொல்றேன். அதனால அது 4 இடங்களை தேர்ந்தெடுத்தாங்க. கடைசியா முடிவு பண்ணதான் பரந்தூர். இங்கே பேசப்பட்டது பன்னூர், இப்படி பல இடங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் நிச்சயமா வரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. மாண்புமிகு முதல்வர் வந்து அதை கொண்டு வருவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, இந்த இடத்துல 4/1 நீர்நிலை மட்டுமல்ல, பல்வேறு குளங்கள், கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல ஒரு செயற்கை ஏரி அதை ஒட்டியே வருது. இதையெல்லாம் பார்த்து தான் 2022 சாத்தியக்கூறு அறிக்கை, இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுத்த அறிக்கையில இவ்வளவு சொல்லப்படுது. இவ்வளவு இருந்தும் கூட வேற வழி இல்லாம இவர்கள் 2023 ஒரு சட்டம் போடுறாங்க. எந்த சட்டம்? சட்டமன்றத்தில் ஒரே நாள்ல எந்த விதமான கேள்வி இது இல்லாம, அதாவது விவாதமே இல்லாம ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்து அந்த இடத்தை எடுக்கிறாங்க. நான் சொல்றேன் 2023 எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விவாதம் நடத்த முடியாம 110 அறிவிச்சிட்டாங்களே. அதான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி அதான் சொல்றேன் சார், ஆளுங்கட்சி. அப்ப கார்த்திகை சார், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், என்னமோ இன்னைக்கு நேத்து நடந்ததல்ல. உங்களுக்கு மதுரவாயில் திட்டம், உங்களுக்கு துறைமுக திட்டம் என்ன ஆச்சு? 1500 கோடில முடிய வேண்டியது இன்னைக்கு 2500 3000 ஆனாலும் முடியாது. அப்ப நஷ்டங்கிறது வர்த்தகம் செய்தும் அதே மாதிரி சேது சமுத்திர திட்டமா இருக்கட்டும், ஏன் 4 வழிச்சாலைன்னு ஒரு அதிமுக ஆட்சி கொண்டு வந்தாங்கல்ல, என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு அதை கூட பரிசீலனை பண்ணலாமா நினைக்கிறாங்க. அதனால இது அரசியலா நீங்க பார்க்க வேண்டிய இல்ல. அரசியலா பார்த்தா அது அரசியல் தான், அரசியல்காரர்கள் அரசியல் தான் செய்வாங்க. ஆனா இப்ப அது அரசியல் இல்ல. தேர்தலுக்கு முன்னவே இன்றைய முதல்வர் என்ன செஞ்சாரு? அங்க போய் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு இது வேண்டாம்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நீ சொல்லி இன்னைக்கு அவர் சொன்னார்னா அவர் உள்ளபடியே வந்து முந்தைய அரசு செஞ்சதை தடுக்கிறாருன்னு சொல்லலாம். நீங்களே சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி என்னென்ன செஞ்சுச்சோ அதை அப்படியே செய்யறாரு. 2வது எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக ஆட்சி ஆடு, மடிக்கணி, அம்மா உணவு, இது போன்ற விஷயம்லாம் அவங்க செய்யல. தாலிக்கு தங்கம் செய்யல. அதையும் இந்த அரசு செய்யுது. எந்த அரசு? அதிமுகன்னு பார்க்கல, திமுக அரசு செஞ்ச அனைத்தையும் செய்யுது. அதை இன்னும் ஒரு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதனால அந்த மாதிரி மாண்புமிகு முதல்வருக்கு எந்த விதமான மனமாச்சரியங்கிறது இல்ல. இந்த அரசு செஞ்சு அந்த செஞ்சிருச்சு இல்ல, எது நல்லதோ அதை செய்யணும் விரும்புறாரு. ஆனா பரந்தூர் திட்டத்தில் அவரு எதிராக இருக்கார். 4 திட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. அவரு எல்லா வழக்கம் தெரிஞ்சவர்.